ஹலோ கைஸ். சோன்மார்க்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஷாக் என்ன தெரியுமா? போனி ரைட் ரேட். பார்கெயின் பண்ண தெரியலனா பாக்கெட் எம்டி தான். ஆனால் அதை கிராஸ் பண்ணின அப்புறம் பியோர் மேஜிக். ஸ்னோ கவர்ட் மவுண்டைன்ஸ், ஐஸ் வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் த லெஜெண்டரி தஜிவாஸ் கிளேஷியர். ஸோ போனி பார்கெயின் சக்ஸஸ்ஃபுல்லாக தஜிவாஸ் கிளேஷியரை ரீச் பண்ணோமா? லெட்ஸ் கோ எக்ஸ்ப்ளோர் சோன்மார்க். வெல்கம் டு த ட்ராவலிங் ஜோர்பா. நாங்கள் ஸ்டாலினும் நான்சியும். இப்போ நாங்கள் ஸ்ரீநகர்லேருந்து காஷ்மீரோட மஸ்ட் விசிட் பிளேஸான சோன்மார்க் போயிட்டுருக்கோம். சோன்மார்க் ஸ்ரீநகர்லேருந்து 80 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே போகிறதுக்கு 2 to 3 hours ஆகும். இந்த ரோட் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சில்க் ரூட்டோட ஒரு பகுதியாக இருந்திருக்கு. செங்கிஸ்கானோட எம்பையர் இதை கட்டுப்பாட்டிலையும் வச்சுருந்துருக்குறாங்க. அப்போது இந்தியாவிலேருந்து ஏலக்காய், மிளகு, சைனாலேருந்து பட்டும் ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் சில்க் ரூட்னு பேர். இந்த ரோட் விண்டரில் அக்சஸ் பண்ண முடியாதபடி ஹெவி ஸ்னோ அப்புறம் அவலாஞ்ச் ரிஸ்க் அதிகமாக இருந்ததால் கட்டினது தான் நீங்கள் பார்க்குற இந்த டனல். இதை சீமார்க் டனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டனல் ஆர்மிக்கும் ஒரு முக்கியமான டனல். இதனால தான் இராணுவ தளவாடங்களை சைனா பாகிஸ்தான் பார்டருக்கு ஈஸியாக கொண்டு போக முடியுது. அப்புறம் பை ரோட் லடாக் போகிறவங்க இந்த வழியாக தான் போகணும். இப்போ நாங்கள் சோன்மார்கில் இருக்கிற டாக்ஸி ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தஜிவாஸ் கிளேஷியர் போக போகிறோம். தஜிவாஸ் கிளேஷியர் டாக்ஸி ஸ்டாண்ட்லேருந்து 4 to 5 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே குதிரையில் மட்டும்தான் போக முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற செட்டப் பேர் பிளேட்டர் லிஃப்ட். இதை ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்னோ அதிகமாச்சுன்னா ஸ்கீயிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சோன்மார்க்குள்ள என்டர் ஆன உடனே டைரெக்டாக டிரைவர் ஏதாவது ஒரு போனி ஸ்டாண்டில் நிறுத்துவார். நீங்கள் இறங்கினதுமே ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி நிற்கும். ஆனால் மோஸ்ட்லி எல்லாம் ஒரே டீமை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களோட எய்மே உங்களை அந்த டாக்ஸி ஸ்டாண்டில் இருந்து குதிரையை ஹையர் பண்ண வைக்கிறது தான். இங்கே போனி ரைட்க்குன்னு யூனியன் இருக்குது. யூனியன் ரேட் ஃபிக்ஸ்ட். ஆனால் யூனியன் ரேட் கார்டை காட்டவே மாட்டாங்க. இங்கே இருக்கிற 4 பேர்கிட்ட கேட்டாலும் ஒரே ரேட் தான் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட 3000 to 5000 வரைக்கும் சொல்லி நீங்கள் பார்கெயின் பண்ணும்போது நீங்கள் பார்க்க 5 to 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. கம்மியான ரேட்னா பக்கத்துலேயே 1 கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு பிளேஸை ஸ்டாண்ட்லேருந்தே காட்டி அது வரைக்கும் தான் இந்த ரேட்டுக்கு போக முடியும்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட இருந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்காக சில டிப்ஸ். நீங்கள் தஜிவாஸ் கிளேஷியர் மட்டும் போனால் போதும். இவங்க சொல்கிற மற்ற எல்லா பாயிண்ட்ஸும் போகிற வழியிலேயே கவர் ஆகிடும். வின்டர் டைமில் ஸ்னோஃபால் இருந்தால் எல்லா பாயிண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரேட் less than 1000க்குள்ளே பார்கெயின் பண்ணி முடித்தா நல்ல டீல்னு சொல்லலாம். இன்னும் கம்மியாக போகிறதுக்கு இன்னொரு டிப்ஸ். நாங்கள் போனிலேயே போகலைன்னு ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுங்க. ஆனால் விடமாட்டாங்க. டிரைவரும் இந்த ஸ்டாண்ட் தான் பெஸ்ட்டுன்னு கதை விடுவார். நீங்கள் ஏதாவது ஒரு டீ ஷாப் இல்லை ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 30 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிரெக்டாக குதிரைக்காரங்கள்ட்ட யூனியன்காரங்களை பைபாஸ் பண்ணிட்டு பேசலாம். அவங்களும் 600 to 900க்கு ஒத்துக்குவாங்க. ஆனால் உங்களை ஒரு 100 மீட்டர் உள்ளே நடந்து போக சொல்லி போகிற வழியில் ஏற்றிக்குவாங்க. அதே போல் ஒரு 100 மீட்டர் போனி ஸ்டாண்ட் முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க. இதை தவிர சோன்மார்கில் பார்க்க வேண்டிய இடம்னா 0 பாயிண்ட் அண்ட் ஜோஜிலா பாஸ். இந்த 2 இடமுமே இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் இருக்குது. ரோடு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். இந்த இடத்துக்கு எல்லா டைம்லையும் போக முடியாது. வின்டர் சீசன் ஃபுல்லாக இந்த இடத்துக்கு போகிற ரோடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏப்ரல் எண்டில் ஸ்னோ உருகினதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி அடுத்த ஏப்ரல் எண்ட் தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -4 to -5 இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக கியரப் பண்ணாமல் வந்தீங்கன்னா உங்கள் ட்ரிப் முழுக்க என்ஜாய் பண்ண முடியாமல் ஆகிடும். எப்படி ப்ராப்பராக லேயரிங் பண்ணணும்னு குயிக்காக சொல்கிறோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 layers போட்டால் வெரி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் லேயர் thermal.
செகண்ட் லேயர் உங்கள் சாய்ஸ் ஆஃப் டிஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ். தேர்ட் லேயர் ஃப்ளீஸ். ஃபோர்த் லேயர் வின்டர் ஜாக்கெட். ஸ்னோஃபால் இருக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் இருந்தால் வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் ரொம்ப அவசியம். அடுத்தது ஃபுட்வேர். நம்ம எப்போது போடுற ஷூஸ் இங்கே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாது. திக் ஸ்னோ சாக்ஸ் அப்புறம் வின்டர் பூட்ஸ் ஆர் ஸ்னோ பூட்ஸ் போடணும். சோன்மார்க் டாக்ஸி ஸ்டாண்ட்லேயே நிறைய ஷாப்ஸில் இங்கே ஸ்னோ பூட்ஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ் ரெண்ட்டுக்கு தருவாங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்னால் நீங்கள் உங்கள் சாய்ஸ் அண்ட் பட்ஜெட்டில் ஜாக்கெட்ஸ் அண்ட் பூட்ஸ் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட். இதை தவிர நாங்கள் ஷூஸ்க்கு மேலே கெய்ட்டஸ் போட்டிருக்கோம். இது எதுக்குன்னா நீங்கள் ஒரு ஆர்வத்தில் ஸ்னோவில் உருண்டு பிறண்டு விளையாடும் போதும் இல்லைனா நீ டீப் ஸ்னோ இருக்கிற பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதும் ஸ்னோ உங்கள் பூட்ஸ்குள்ளே போய் உங்களுக்கு ஃப்ராஸ்பைட் வராமல் பார்த்துக்கிறதுக்காக தான். எண்ட் ஆஃப் த டே ட்ரிப்பை என்ஜாய் பண்ண தான் இவ்வளோ பிளான் பண்ணி வந்திருக்கோம். இதுக்கு இவ்வளோ பண்ணுறது வேர்த்தான விஷயம்தான். இந்த சோன்மார்க்ன்ற பேரை லிட்ரலாக பிரித்து பார்த்தீங்கன்னா சோன் அப்படின்னா கோல்டு, மார்க் அப்படின்னா மெடோ ஆஃப் கோல்டு. ஸ்ப்ரிங் சீசனில் இங்கே பூக்கிற எல்லோ வைல்ட் ஃப்ளவர்ஸால் இந்த இடமே கோல்டு மாதிரி இருக்குமா. அப்படியே வின்டர் சீசனில் இந்த பெரிய மலைகள் மேலே படர்ந்து இருக்கிற ஸ்னோ மேலே சன்னோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் பட்டு தகன்னு இந்த இடமே தங்க மாதிரி மின்னுமா. நாங்கள் ½ அன் ஹவர் போனி ரைடுக்கு அப்புறம் ஃபைனலாக தஜிவாஸ் கிளேஷியரோட பக்கத்தில் வந்துட்டோம். எங்களுக்கு ஏதோ நார்னியாக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. நாங்கள் இருக்க இந்த பார்க் தஜிவாஸ் கிளேஷியரோட அடிவாரத்தில் இருக்குது. இங்கே ஸ்லெட்ஜிங், ஸ்கீயிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பார்க் பக்கத்தில் சிந்து நதி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வர தண்ணி கிளேஷியர்லேருந்து உருகி வர தண்ணி தான். நேற்று ஸ்னோஃபால்னால 1 to 2 feet டீப்க்கு ஸ்னோ இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்னோ தான். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது சன்கிளாஸஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்னோ யூவி ரேஸை 80% வரைக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணுமா. அதை தவிர சில்லுன்னு இருக்கிறதுனால வெயிலோட தாக்கம் தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் சன்பர்ன் ஆகி ஸ்கின் எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த இடம் சீ லெவல்லேருந்து 9000 feet மேலே இருக்குது. அதனால் யூவி ரேஸோட இம்பேக்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஹெவி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் ஏதோ வேறு ரெல்ம்க்கு வந்த மாதிரி சோன்மார்க் ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்கள் ப்ராப்பர் லேயரிங்கோடு கிளம்பி வந்தீங்கன்னா இந்த இடத்த அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். உங்கள் கோர் மெமரியில் இந்த இடத்துக்கு ஒரு தனி இடமே அலாட் பண்ணிடுவீங்க. காஷ்மீரில் எப்போவுமே குல்மார்க், பெஹல்காமை விட அதிகமாக ஸ்னோ இங்கே தான் இருக்கும். ஈவன் சம்மரில் நீங்கள் வந்தீங்கன்னா கூட இங்கே ஸ்னோ பார்க்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். சம்மரில் இந்த இடம் ஒரு கம்ஃபர்டபுளான டெம்பரேச்சரில் இருக்கும். அதே நேரம் வின்டரில் எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும். வயசானவங்க அப்புறம் பேபிஸ்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம்தான். இங்கே நிறைய மூவிஸ் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் நடித்த இதயவீணை படத்தில் வர ஐகானிக் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாட்டிலிருந்து சல்மான் கானோட பஜ்ரங்கி பாய்ஜான் உட்பட ஏகப்பட்ட படம் இங்கே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஸ்னோ, அதுவும் ஃப்ரெஷ் ஸ்னோ பார்த்ததும் நாங்களும் பிள்ளைங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டோம். பெஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். மைனஸில் டெம்பரேச்சர் இருந்தாலும் எங்கள் சந்தோஷம் இன்ஃபினிட்டி ப்ரோ மேக்ஸாக இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்லி டாய்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ் வாங்கி கொடுத்தாலும் பேரண்ட்ஸ் நம்ம அவங்களோட லெவலுக்கு இறங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரியல் ஹாப்பினஸ்.
ஸ்னோ ஃபைட்ஸ், ஸ்னோ ஏஞ்சல், ஸ்னோ கிளைட்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். இந்த இடம் எங்களையும் ஒரு சின்ன குழந்தையாவே மாத்திருச்சு. நாங்க ரொம்ப நேரம் விளையாண்டதுல டைம் போனதே தெரியல. இப்ப டைம் 3:30 ஆகிருச்சு. ஆனா 6 மணி மாதிரி இருக்கு. இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல ஆர்மி பீப்புள் எல்லாரையும் கிளம்ப சொல்லிடுவாங்க. அவங்களோட சின்ன கேம்ப் சைட் பக்கத்துல தான் இருக்கு. இங்க 5:30க்கெல்லாம் சூரியன் மறைஞ்சு இருட்டாக ஆரம்பிச்சிரும். வர வழியில லைட்லாம் எதுவுமே கிடையாது. இப்பவே டெம்பரேச்சர் -10க்கு ட்ராப் ஆகியிருக்கு. இங்க நெருப்புலேருந்து வர புகையை விட எங்கள் வாயிலிருந்து வர புகை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நாம் போகிற இடத்துக்கெல்லாம் நம்ம மனசும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் மனசு திரும்ப போகவே சொல்லாது. பல்லு டகடகன்னு ஆடுற அளவுக்கு கடுங்குளிர், கையில் காவா, அப்புறம் மேகி, கண்ணு கெட்டின தூரம் வர பனி, இராணுவத்தோட பாதுகாப்பு. இயற்கைக்கு முன்னால மனுஷன் எவ்வளோ சின்னவன்னு இந்த தருணம் புரிய வைக்குது. இது வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை, இது ஒரு லைஃப் லெசன். இந்த மாதிரி ஒரு டைம் திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. பட் எங்கள் கோர் மெமரியில் லாக் பண்ணிக்கிட்டோம். டைம் இப்போது 4 o'clock ஆகிருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் எங்கள் குதிரைக்காரருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஆனிமல் ரைட்னா செம்ம பயம். ஆனால் இந்த ட்ரிப் என்னோட பயத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கு. புது இடம், புது மக்கள், புது புது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம பயம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகி போகும். இந்த பூமியில் சொர்க்கம்னு ஒன்று இருந்தால் அது கண்டிப்பாக காஷ்மீர் தான். இன்றைக்கி காஷ்மீரில் எங்களோட கடைசி நாள். லாஸ்ட் ஃபியூ டேஸ் காஷ்மீர் எங்களுக்கு நிறைய மெமரிஸை கொடுத்துருக்கு. ஸ்னோவில் நடந்த மூமெண்ட்ஸ், ஸ்னோஃபாலில் நனைஞ்ச தருணம், பிரம்மாண்டமான மவுண்டன்ஸ், செம்ம சில்லான காற்று, போனி ரைட்ஸ், கொண்டோலா கேபிள் கார்னு எக்கச்சக்க அழகான தருணங்கள். இங்கே லோக்கல்ஸ் கொடுத்த அன்பும் இயற்கை கொடுத்த அமைதியும் எங்களை இன்னும் ஹம்பிள் ஆக்கிருச்சு. காஷ்மீர் இஸ் அ ஃபீலிங், ஃபிர்மிலேங்கின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ட்ராவல் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரிவார்ட்லாம் இல்லை, அது ஒரு ரிமைண்டர். என் லைஃப்பை செம்மையாக ரசித்து வாழணுன்றதுக்காக. இது காஷ்மீர் சீரீஸ் எபிசோட் 4 சோன்மார்க். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் காஷ்மீர் ட்ராவல் கைட் கவர் பண்ணுறோம். நீங்கள் இந்த சம்மர் காஷ்மீர் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீப் வாட்சிங் திஸ் ஸ்பேஸ் ஃபார் மோர் ட்ராவல் ரிலேட்டட் கான்டென்ட். எங்கள் லென்ஸ் மூலமாக இந்த உலகத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் டு த ட்ராவலிங் ஜோர்பா. Until next time, Stalino, Nancyயும்.